கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் பலவீனத்தில் தெய்வீக சுகத்தை பெறுங்கள். யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிப்போம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். சில வியாதிகள் எவ்வளவோ மெடிசன் எடுத்தாலும் அப்போதைக்கு நல்லாகிற மாதிரி திரும்பி அந்த வியாதி வந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ வேதத்தை நம்ம வாசித்தோம், ஒரு வியாதிப்பட்டா சபை மூப்பரை கொண்டு ஜெபம் பண்ணு, எண்ணெய் பூசி ஜெபி, அப்பொழுது உன் வியாதி சுகமாக்கணும் வாசித்தோம். இது மூப்பர்னா யாருன்னா, எல்லா பக்கம் போதுகர் போக முடியாது. போதுகனுடைய வேலை கண்காணியாக இருப்பார். சில இடங்களிலே போதுகர் போக முடியாத சூழ்நிலை சபையோட மூப்பர் ஒரு மூத்தவர் போய் ஒரு ஊழியரை நாங்கள் போய் ஜெபம் பண்ணி எண்ணெய் பூசி ஜெபிப்பார். இது நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெயை பூசும் போது ஊழியக்கான சுகத்தை விரும்புகிற தேவன் வியாதியிலிருந்து கத்த நீக்குவார். ஆனால் ஒரு மனிதனோட வாழ்க்கையிலே ஒரு வியாதிப்பட்டாவோ நிச்சயமாகவே அது மருத்துவருக்கு போனால் கண்டிப்பாக சுகமாகணும். சுகம் ஆகலினாவே நம்மளுக்குள்ள என்ன இருக்கும் பார்ப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனங்களை வாசிப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யப்பட வேண்டும். உங்கள் பாவம் தான் வியாதியை சாபத்தை கொண்டு வருகிறது. இந்த பாவத்தில் விழுந்தீங்களோ அந்த பாவத்தை சொல்லி அறிக்கை செய்து விட்டு விடுவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு சாதாரணமாக ஒரு காய்ச்சல், ஒரு தலைவலி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நான் மருத்துவம் எடுத்து நான் சரியாகலைன்னா பாவம் ஒன்றுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். அந்த பாவத்தை அறிக்கை செய்து நீ எவ்வளோதான் மெடிசன் எடுத்தாலும், சில பேர் சொல்லுவாங்க, நான் எவ்வளோ மெடிசன் எடுத்துட்டேன், டாக்டர் நம்பியிருக்கேன், 1 ஆண்டு 2 ஆண்டு பல ஆண்டு ஆனாலும் இது சுகமாகாது. ஏன்னா இது எதனால அந்த வியாதி வந்ததுன்னா, அந்த பாவத்து நிமித்தம் அந்த வியாதி வந்தது. அப்போ தான் ஒரு சபை மூப்பரை கூட்டு எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த பாவத்தை அறிக்கை செய்யும் போது கர்த்தர் உன் வியாதியிலிருந்து நீக்கிறார். முதல் காரியம். 2வது, பிறர் யாராவது குற்றம் சொல்லியோ குற்றமற்றவனாக இருந்தோமோ மற்றவங்களை பரியாசம் பண்ணாவோ மற்றவங்களை மன்னிக்கணும். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை நேசிப்ப பிறரையும் நீ நேசிப்பாயாக. இப்போ பார்த்தீங்கன்னா சொந்த சகோதரனாகட்டும், சொந்த சகோதரியாகட்டும், சபைக்குள்ளாகட்டும், மற்றவங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா மன்னிக்க மாட்டாங்க. என்னுடைய தகுதிக்கு போய் நான் போய் மன்னிப்பா. சில பேர்த்துக்கு ஆசீர்வாதம் குறைவான காரணமே மன்னிப்பு பெற்றால் ஆசீர்வாதம். ஆதாமுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆதாமிடம் தான் கத்த கேட்டார், நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை புசிக்க வேண்டாம் சொன்னது ஆதாமிடம் கொடுத்தார். ஆதாம் என்ன சொன்னார்னா, மன்னிப்பு கேட்காம ஏவாள் வலுசற்பத்தை வஞ்சதை சொல்லி, ஆனால் 2 பேருக்கு சாபத்தை உண்டாக்கினார்கள். உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். அப்போ வியாதியில் நீக்குவார். அது செஞ்சு எனக்கு நல்லா இல்லை பாஸ்டர் அப்படின்னா, இதுதான் 2வது காரியம். பிறர் யாராவது காயப்பட்டு கோவப்பட்டு உன்னால் அவங்க வேதனைப்பட்டிருந்தா அது பாவம். யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 16 வசனங்களை வாசிப்போம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நீங்க எத்தனை ஆஸ்பத்திரிக்கு போனாலும், எத்தனை வகை ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இந்த 2 குண அதிசயங்களை மாற்றப்பட வேண்டும். முதல் காரியம், தேவனிடத்தில் உங்க அறிக்கையை செய்து விட்டுவிட வேண்டும். 2வது, பிறரை யாராவது உங்கள் மூலமாக காயப்பட்டு பேசாமல் என் தகுதிக்கு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் சொன்னால் எத்தனை ஆண்டு ஆனாலும் உனக்கு அந்த வியாதி சுகமே ஆகாது.
நீ மரண தருவாய் மட்டும் அந்த வியாதி உனக்கு அண்டிக் கொண்டே தான் இருக்கப்பட வேண்டும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டிய காரியம், நான் படிச்சிருக்கிறேன், நான் ஒரு ஆசிரியர், நான் கீழான ஆட்களை போய் நான் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன், நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் கூட போய் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிங்கும்போது பாவம் உன் வாசப்படியிலே படுத்திருக்கும். அப்போ அந்த 2 குணம் அதிசயம். ஒன்று, மூப்பர் போய் சபை மூப்பர் ஊழியக்காரன் ஜெபிக்கும் போது என்னை போசி ஜெபி, உன் பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டுவிடு. 2வது காரியம், அப்பயும் உனக்கு வியாதி மாறலையா, நீ யாராவது காயப்பட்டிருப்ப, உங்கள் அண்ணனையோ சகோதரனையோ சபைக்குள்ளேயோ வேலை இடத்துலையோ ஏதோ ஒரு காரியத்தை பண்ணியிருப்பீங்க, அவங்ககிட்ட போய் என்ன பண்ணுங்க, ஒப்புருவாகும். அப்போ தான் கர்த்தர் வியாதி இருந்த உன்னை நீக்குவார். இதுதான் உண்மை. இன்னைக்கு அநேக சபைகளில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சுகமாகும் டாக்டரே நம்பி இருப்பாங்க. ஒவ்வொரு ஆண்டும் எனக்கு வியாதி மாறல, கண்ணவன் சொல்லுவாங்க, இவ வியாதிக்காரி, இவளை எதுக்குமே லாக்கி இல்லை. ஆனால் அவ்வளோ வைராக்கியமாக காசை போய் அநேக கால் கொட்ட முடியும். ஆனால் ஒருத்தர் போய் தயவாக என்ன பண்ண முடியாது, மன்னிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியும் போது கூட, பிதாவே தாங்கள் செய்கிறதில் அறியாமல் செய்கிறார்கள், தாங்கள் மன்னியும் என்று சொன்னங்காடி தான் அவங்க பூமியில் அவங்க வாழ்ந்தாங்க. கர்த்தர் தேவச்சனமே, அன்பில்லாதவன் தேவன் அறியான். உண்மையாக சொல்கிறேன், கோபம் இல்லாமல் வேணாம், பாவம் வேணாம், பொறாமை வேணாம், மேட்டியம் வேணாம். இயேசு போல நம்ம வாழ்க்கை வாழணும். கண்கள் மூடி ஜெபிப்போம். உங்கள் பலவீனத்திலே தெய்வீக சுகத்தை பெறுங்கள். அப்பா, என் பிள்ளைகள் அறியாமல் செய்த பாவங்கள், இதில் அநேக பாவங்களுக்கு கொடுத்து அறிக்கை செய்கிறோம். பிதாக்கள் செய்த பாவங்கள், தகப்பன் செஞ்ச பாவம், தாய் செஞ்ச பாவம், பிள்ளைகள் செஞ்ச பாவம், நான் அறிஞ்ச பாவம், அறியாத பாவம். இதை நல்லா கவனிச்சிங்கன்னா, அறிஞ்ச பாவம், அறியாத பாவம், தெரியாமல் செய்கிறது. ஆனால் தெரிஞ்ச தப்பை செஞ்ச ஆண்டவர் உங்களை மன்னிக்க மாட்டார். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுவனும் இறக்க பெறுவான். ஆண்டவரே, இத்தனை நாட்கள் கொடிய வியாதினாலேயும் ஆண்டவரே எனக்கு வியாதி சுகமாக்க கொடுக்க மாட்டாரா என்று ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக அப்பா, உம்முடைய வசனத்தபடியாக அந்த 2 காரியம் மன்னித்து நோயிலிருந்து குணமாக்குங்க, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே இந்த 2 காரியத்தை பாருங்க, சுகம் பெற்ற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.